அவங்க அடிக்கிறார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி அபிராமி அந்த கேஸை நிறைய கோர்ட்ல நிறைய ஸ்டேட்ல மேற்கோள் காட்டி வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் 1 நிமிஷம் தூக்கு அப்படின்னு சொல்லி யாரே நம்ம எம்பியா இருந்தாலும் பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகாவில் அவனுக்கு சாகர வரைக்கும் தண்டனை. எதை மேற்கோள் காட்டினா நம்ம பிரியாணி அபிராமி கேஸை மேற்கோள் காட்டி அந்த பிரியாணி அபிராமி கேஸில் கொடுத்த ஜட்மெண்ட் கொடுத்த காசு எனக்கு இருக்க கோவத்துக்கு பெத்த புள்ளிய கொண்டிருக்க நீ எனக்கு இருக்க கோவத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை எழுதலாம். ஆனால் சட்டங்கள் எனக்கு கையை கட்டி போட்டுக்கிறதுனால உனக்கு சாகர வரைக்கும் இதுதான் உச்சபட்ச தண்டனை, சாகர வரைக்கும் தண்டனை அப்படி சிறை அப்படின்னு இருக்காங்க. அது ஆக்சுவலி அவங்களுக்கு தூக்கு தண்டனை அவங்களுக்கு பெருசுன்னு. ஆனா இந்த சாகு வரைக்கும் தண்டனை கொடுமைனா கொடுமை. இத மேற்கோள் காட்டி பல ஸ்டேட்ல பல கேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தூக்கு தண்டனை கொடுத்தாலும் 1 நிமிஷம் செத்துட்டு போயிடுவா. அதனால அந்த ஜட்ஜி மேற்கோள் காட்டி உனக்கு சாகர வரைக்கும் தண்டனை சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்ததுனால இத மேற்கோள் காட்டி பல ஸ்டேட்ல பல கேஸ்ல மேற்கோள். அதே மாதிரி இப்போ கொடூர தாய்க்கு சாகரம் வரைக்கும் சிறை எங்கன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல மயிலாடி என்ற ஊர்ல கடந்த 2023 15 மாச குழந்தைய மது குடிக்க வச்சு அடித்து கொன்ற வழக்கில் தாய்க்கும் அவங்களோட கள்ளக்காதல அவங்க நண்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாசுக்கா சொல்லணும் ஜட்மெண்ட்ல அந்த தாயோட ஆண் நண்பருக்கும் சதாம் ஹுசேனுக்கு சாகரம் வரைக்கும் ஆயுள் தண்டனை. சரிங்களா, எதுக்காக பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு மீறியவராக இருக்கும். அதுக்காக தனக்கு பிறந்த குழந்தைய கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அபிராமி இதில் கோட் பண்ணியிருக்காங்க. இதில் தனக்கு பிறந்த குழந்தைய 15 மாச குழந்தைய தன் இச்ச சந்தோஷக்காக இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டிருக்காங்க. நம்ம பிரியாணி அபிராமி எத்தனையோ ஸ்டேட்ல மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த கேஸை. அது மாதிரி இப்போ இந்த கேஸ் எப்ப கொடுத்துருக்காங்கன்னா 24 இன்னைக்கு இது ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எதை மேற்கோள் காட்டி பிரியாணி அபிராமி கேஸா எந்த கேஸ்ன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த கேஸ் எத்தனை ஸ்டேட்ல மேற்கோள் காட்டப்படுறான்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எல்லா ஸ்டேட்லயும் மேற்கோள் காட்டுற மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தண்டனைகள் கடுமையாட்டு இருக்கு, சட்டங்களும் கடுமையாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாருமே போட்டிருந்தாங்க. இப்போ அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இவங்க மட்டும்தான் போடணும்னு சொல்லி சட்டங்களையும் கடுமையாட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தண்டனைகளும் கடுமையாட்டு இருக்கு. இப்படி பண்ணாதான் சட்டங்களும் சரி தண்டனைகளும் சரி ரொம்ப கடுமையாக குற்றங்கள் கம்மியாகும். தண்டனைகள் எப்ப கடுமையாகுதோ அப்பதான் குற்றங்கள் கம்மியாகும். சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா மேற்கோள் கட்டுற மாதிரி பல ஸ்டேட்டுகள் மேற்கோள் கட்டுற மாதிரி ஜட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. நான் இந்த போட்டோ பாருங்க எப்படின்னு தெரியும். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.